அன்புள்ள மாமியார். அத்தை, காப்பி இந்தாங்க என்று தோட்டத்தில் காய்கறி செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சிக் கொண்டிருந்த தன் மாமியாரிடம் காப்பி டம்ளரை நீட்டினாள் அனு. தேங்க்ஸ்மா என்று தண்ணீர் பைப்பை அனுவிடம் கொடுத்துவிட்டு டம்ளரை வாங்கி கொண்டார் பார்வதி. காப்பியை ஒரு வாய் குடித்துவிட்டு நீ குடிச்சியாமா என்று கேட்டார். இல்லை அத்தை, இனிமேல்தான் என்றாள். காப்பியில சர்க்கரைக்கு பதிலாக உப்பு போட்டுட்டாமா, அதான் கேட்டேன் என்றார் பார்வதி புன்னகையோடு. ஐயோ சாரி அத்தை என்று பதறினாள் அனு. பரவாயில்லை, ஒன்றும் டென்ஷன் ஆகாதம்மா. என்ன ஆச்சு, ஏதும் கவலையா உனக்கு என்று கேட்டார் பார்வதி. அதெல்லாம் ஒன்றுமில்லை அத்தை, கொடுங்க, நான் உங்களுக்கு வேற காப்பி போட்டு கொண்டு வாரேன் என்று டம்ளரை வாங்கி கொண்டு சமையலறையை நோக்கி ஓடினாள். மனம் கனத்தது அணுவுக்கு. என்ன அலைகளில் தன் மன வலியை மென்று கொண்டிருந்தாள். வேறு ஒரு நல்ல காப்பியை தன் மாமியாருக்கு போட்டு கொடுத்துவிட்டு சமையலில் இறங்கினாள். டிஃபன் ரெடியா அனு, டைம் ஆயிடுச்சு என்று கேட்டுக்கொண்டே வந்தான் அணுவின் கணவன் தீபக். என்று ஒரு எழுத்தை மட்டும் கனமாக கொட்டிவிட்டு அமைதியாக டிஃபனை எடுத்து பரிமாறினாள். அவளின் அமைதியை உணர்ந்தவனாய் என்னாச்சு என்று கேட்டான். ஒன்றுமில்ல, சும்மாதான். நான் போய் ஆர்யாவை குளிப்பாட்டுகிறேன். நீங்க லஞ்ச் பாக்ஸை மறக்காம எடுத்துக்கிட்டு போங்க என்று கூறிவிட்டு தன் 2 வயது மகனை கவனிக்க சென்று விட்டாள். தன் தாயிடமிருந்து விடை பெற்று வேலைக்கு கிளம்பினான் தீபக். ஆர்யாவுக்கு உணவு கொடுத்துவிட்டு பார்வதியுடன் சாப்பிட அமர்ந்தாள் அனு. தன் மருமகளின் முகவாட்டத்தை கண்டு என்ன அனு, ஏன் டல்லா இருக்கே என்று கேட்டார். இதற்கு மேல் மறைக்க முடியாமல் பேசத் தொடங்கினாள். அத்தை, பெரியம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹார்ட் ஆப்ரேஷன் அடுத்த வாரம், அதான் மனசு கஷ்டமா இருக்கு என்றாள். நீ போயிட்டு வா அனு, நான் பார்த்துக்கிறேன் வீட்டையும் தீபக்கையும் என்றார் பார்வதி. மீண்டும் இம்மை இறக்கி வைத்தாள். அணுவுக்கு வேறு ஏதோ மனதில் ஓடுகிறது என்பது புரிந்தது பார்வதிக்கு. இருப்பினும் மிகுந்த கேள்விகளை கேட்டு காயப்படுத்தாமல் இருப்பது நல்லது என்று அமைதியானாள். அணுவுக்கு பெரியம்மா என்றால் உயிர். தன் தாயிடம் வளர்ந்ததை விட தன் பெரியம்மாவிடம் வளர்ந்ததுதான் அதிகம். அதனால் அவரின் உடல்நல குறைவு அணுவை பாதிப்பதாக நினைத்தார் பார்வதி. மாலை நேரம் ஆனது. தீபக் வேலையிலிருந்து திரும்பினான். அனு, டீ தரியா என்று கேட்டான். அமைதியாக டீயை கொடுத்துவிட்டு நான் கோயிலுக்கு போயிட்டு வாரேன் என்று ஆர்யாவுடன் கோவிலுக்கு சென்று விட்டாள். தீபக் டீ கப்புடன் தோட்டத்துக்கு சென்றான் தன் தாயை காண. இப்பதான் வர்றியாப்பா? ஒரு 10 நிமிஷம் ஆச்சுமா. அனு என்ன செய்கிறா? ஆர்யாவை தூக்கிக்கிட்டு கோயிலுக்கு போயிருக்காமா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அணுவோட பெரியம்மாவுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் ஆமே. அணுவை 1 மாதம் அங்கே அனுப்பி வைப்பா. ரொம்ப வருத்தப்படுற மாதிரி தெரியுது. அம்மா, அவ வருத்தம் அது மட்டும் இல்லை, ஆப்ரேஷன் செலவுக்கு பணம் கொஞ்சம் கொடுக்கணும்னு நினைக்கிறா. நல்ல விஷயம்தானே. அதை என்கிட்ட அவ டைரக்டாக பணம் வேணும்னு கேட்கலாமில்ல. அதில் என்ன ஈகோ அவளுக்கு? அதுவும் அவ அம்மானா பரவாயில்ல, அவளோட பெரியம்மாவுக்கெல்லாம் ஏன் செய்யணும்னு புரியலை. தீபக்கின் வார்த்தைகளை கேட்டு அதிர்ச்சியானாள் பார்வதி. அதுக்கு பேரு ஈகோ இல்லை தீபக், தன்மானம். தாலி கட்டி ஒரு பொண்ணு ஒரு வீட்டுக்கு போகும்போது கணவனையும் கணவன் குடும்பத்தாரையும் சேர்த்து கவனிக்கணும்னு எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு கணவனும் நடந்துக்கணும்பா. அம்மா, நான் கேட்டா செய்ய மாட்டேனா சொல்ல போறேன். சில விஷயங்கள் அவ கேட்காமலேயே அவ மனசு தெரிஞ்சு செய்யணும். அதுதான் நல்ல தாம்பத்தியம், ஆரோக்கியமான உறவு. உனக்கும் இந்த குடும்பத்திற்கும் அவ செய்கிற எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டா செய்கிறா. அவ நின்று ஆணி வேறா இந்த குடும்பத்தை பார்த்துக்கிறதுனால தான் நீ நிம்மதியாக வெளியே போய் வேலை செஞ்சு சம்பாதிச்சு கொண்டு வர முடியுது. அதை மறந்துடாத. அவளுக்கு யார் முக்கியம், அவ யாருக்கு முக்கியத்துவம் தரணும்னு நீ முடிவு செய்யாத தீபக். அதையே அவ உன்மேல் திணிச்சா நீ ஏத்துப்பியா? இல்லம்மா என்று இழுத்தான் தீபக். உன் வாழ்க்கையிலையும் உன் சம்பாத்தியத்திலையும் உன் மனைவிக்கு சம உரிமை உண்டு. அம்மா, அவ சாப்பிட்றதுக்கும் போடுற ட்ரெஸ்ஸுக்கும் நான் தானே செலவு பண்ணிக்கிறேன். தீபக், சாப்பாடுற சாப்பாட்டுக்கும் உடுத்துற உடைக்கும் யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாதுன்னா பெண் பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. படித்தவங்களோ படிக்காதவங்களோ தன்மானங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. இந்த நிமிடம் கூட பேக்கை எடுத்துக்கொண்டு வெளியே அவ போனா 1000 வேலை செஞ்சு சம்பாதிப்பா. நீ போடுற சாப்பாட்டுக்கு கூட அவ யாரையும் சார்ந்து இருக்கணும்னு அவசியமில்லை. சொல்லப்போனா நீ சாமானை தான் வாங்கி தர்ற, சமையல் அணுதான் செய்கிறா. நீயும் தான்ப்பா அணுவை சார்ந்து இருக்கிற. உன்னையும் இந்த குடும்பத்தையும் பார்த்துக்கிறதுக்காக மட்டும்தான் வேலைக்கு போகாம வீட்டில் இருக்கா.
அவள் வேலைக்கு போனால் அவள் செய்கிற அத்தனை வேலைக்கும் நீ ஆள் வச்சு எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும்னு யோசிச்சு பாரு. வேலைக்காரியாக பார்க்காம மனைவியா உன்னில் பாதியாக பார்த்தா நீ சேமிக்கிறதுல பாதியை நான் சொல்லாமலேயே நீ அணுவுக்கு கொடுத்துருப்ப. சரிம்மா, புரியுது. ஆனால் ஒரு மாமியாரா நீங்கள் இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது ஒன்றும் இல்லைப்பா, நான் பட்ட கஷ்டம் என் மருமகளுக்கு வேண்டாம்னு நினைக்கிறேன். சிரித்து கொண்டே சொன்னாலும் பலாரென்று அரைந்தது போல் இருந்தது தீபக்குக்கு. உன் அப்பா என்னை நடத்தின விதத்தை பார்த்து நீ உன் மனைவியை அந்த மாதிரி நடத்த மாட்டேன்னு நான் நினச்சேன். ஆனால் நீ உன் அப்பா என்னை நடத்தின மாதிரியே அணுவை நடத்துவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. தீபக், நிச்சயம் நீ மாறணும். நீ எந்த மாதிரி உன் மனைவியை நடத்துறியோ அதையே உன் மகனும் ஃபாலோ பண்ணுவான். அதை மறந்துடாத. நல்ல ஒரு அப்பாவா இருந்து ஆர்யாவை வழிநடத்து. யூ ஆர் கிரேட்மா என்று அணைத்து கொண்டான். 1 மணி நேரம் கழிந்தது. கோயிலிலிருந்து வீடு திரும்பிய அனு இரவு உணவை சமைக்க சமையலறைக்கு சென்றாள். பார்வதி உணவு தயார் செய்து கொண்டிருப்பதை கண்டு, சாரி அத்தை, பசிக்குதா, லேட்டா வந்துட்டேனா என்று கேட்டாள். அதெல்லாம் இல்லம்மா, டெய்லியும் நீதானே செய்கிற, இன்னைக்கு ஒரு நாள் நான் செய்யலாம்னு தான். தீபக் உனக்காக வெயிட் பண்ணுறாமா, என்னன்னு போய பாரு என்று பார்வதி ஆர்யாவை வாங்கி கொண்டு அணுவை அனுப்பி வைத்தாள். சரிங்க அத்தை என்று கூறி தீபக்கை காணச் சென்றாள். தீபக் தோட்டத்தில் அணுவுக்காக காத்திருந்தான். வா அனு என்று தன் அருகில் அமரச் செய்து ஒரு கவரை நீட்டினான். என்னங்க இது என்று கேட்டாள். இதில் ரூபாய் 20,000 பணம் இருக்கு. நாளைக்கு நீ ஊருக்கு போக ட்ரெயின் டிக்கெட்டும் இருக்கு. இனிமே மாதம் நான் உன் அக்கௌண்ட்டில் 10,000 போடுறேன். உனக்கு அதை வச்சு என்ன செய்யணுமோ, யாருக்கு தரணுமோ நினைக்கிறையோ, என்ன வாங்கணும்னு ஆசைப்படுறியோ, யூ கேன் டூ இட். நான் கணக்கெல்லாம் கேட்க மாட்டேன். என்னோட சம்பளத்தில் வீட்டு செலவுகள் போக ரூபாய் 20,000 சேமிக்கிறேன். அதில் பாதி நான் இனிமே உனக்கு தர்றேன். இனி சம உரிமையான சம மரியாதையான வாழ்க்கையை வாழலாம் என்றான். கண்ணீரோடும் ஆச்சரியத்தோடும் தேங்க்யூ ஸோ மச் என்றாள். அம்மாவுக்கு தான் நீ நன்றி சொல்லணும் என்றான். சமையல் அறையை நோக்கி ஓடினாள் அனு. அத்தை, தேங்க்யூ ஸோ மச் என்று அணைத்து கொண்டாள். பல குடும்பங்களில் ஒரு பெண்ணுக்கு எதிரி இன்னொரு பெண்ணு தான். ஆனால் நம்ம வீட்டில் அப்படி இல்லை. இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லோருக்கும் என்னென்ன தேவைன்னு பார்த்து செய்கிற உன் தேவை என்னங்கிறத கொஞ்சம் தீபக்குக்கும் புரிய வச்சேன் என்றார் பார்வதி. மீண்டும் நன்றி கூறி மகிழ்ச்சியோடு தன் பெரியம்மாவை காண கிளம்பினாள் அனு. நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.